கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 14:1 நாம் தியானிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினாலே இடித்து போடுவாள். இன்றைக்கு இன்னொரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். அவளுக்கு பேர் ரெபேக்காள். மத்தேயு 5:41 நாம் வாசிக்கிறோம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் ஓட பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. இந்த வசனத்தை தியானிக்கும் போது 2 மைல் ஓடின ரெபேக்காளை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 1 மைல் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக வாழ்வது 1 மைல், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது 2வது மைல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திற்கு வந்து போவது 1 மைல். ஆனால் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்பதுதான் 2வது மைல். ஒருவர் உன்னை நல்ல திட்டாங்க, இல்ல உனக்கு விரோதமாய் செயல்பட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறது 1 மைல். ஆனால் அவங்க செய்த அந்த துரோகத்தை மறந்து அவர்களுக்கு உதவி செய்வதுதான் 2வது மைல். இன்றைக்கு இதைதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவன் உன் கன்னத்திலே அடிந்தான், மறு கன்னத்தையும் காட்டு என்பது வேதம் சொல்கிறது. ஒரு கன்னத்தில் அடி வாங்குவது 1 மைல், அடுத்த கன்னத்தையும் காட்டுவது 2வது மைல். ஒருவன் உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதை விட்டு கொடுப்பது 1 மைல், இன்னொரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவதுதான் 2வது மைல். இன்றைக்கு இந்த ரெபேக்காள் 2 மைல் ஓடினாள். எப்படி என்று சொல்லி பார்ப்போமா? ஆதியாகமம் 24 தியானிக்கும் போது எப்பொழுதும் இதை நிச்சயதார்த்தத்திற்காக வாசித்து ஊழியர்கள் இதை பிரசங்கிப்பார்கள். ஆனால் இதை சற்று வித்தியாசமான ஒரு கோணலில் பார்க்கலாம். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அவர் எத்தனிக்கிறார். அப்பொழுது தன் வேலைக்காரனாகிய எலியேசரை அழைத்து, என் தேசத்திலே போய் என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஆணையிட்டுக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஆதியாகமம் 24 வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் 10 ஒட்டகங்களோடு கூட அந்த தேசத்திற்கு கடந்து போகிறார். அந்த தேசத்திற்கு கடந்து போகும்போது அவன் எந்த பெண்ணை நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எஜமானாகிய ஈசாக்குக்கு தெரிந்தெடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 24:14 வாசிக்கும் போது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்று தன் ஒட்டகங்களுக்கும் குடித்து வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே நீர் உடைய ஊழியக்காரருடைய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும். இந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஊரார் எல்லாம் கேட்கிறாள், இங்கு பெண்கள் எங்கிருப்பார்கள் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்கள் எல்லாம் ஒட்டகம் வைத்து மாலை வேளையிலே இந்த துறவண்டையிலே தண்ணீர் குடிக்கிறதற்காக ஒட்டகங்களை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி. அப்பொழுது இந்த எலியேசர் ஒரு ஜெபம் செய்கிறார். எந்த சகோதரியை, எந்த ஒரு பெண்ணை நீ என்னிடத்திலே காண்பிக்கிறாயோ, ஏவுகிறாயோ, அந்த பெண்ணிடத்திலே குடிக்க தண்ணீர் தாய் என்று மட்டும்தான் நான் கேட்பேன். ஆனால் அந்த பெண்ணோ உன் 10 ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே என் எஜமானாகிய ஈசாக்குக்கு அனுகிரகம் செய்த பெண் என்பதை நான் தீர்மானிப்பேன் வச்சுட்டான். அப்படி அவர் ஜெபித்து எவ்வளவு கடுமையான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை வாசிக்கும் போது நான் நினைத்தேன், இந்த காலத்திலே ஈசாக்குக்கு திருமணமே நடக்காது. ஏனென்றால் ஒரு ஒட்டகம் 10 கேலன் தண்ணி குடிக்கும். 10 ஒட்டகம் 100 கேலன். பம்ப் செட் போட்டு கரண்ட் போட்டு மோட்டர்ல தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை அல்ல. அந்த கிணற்றில இறங்கி அதை படியில தூக்கி கொண்டு அந்த ஜாடியை இப்படி தோளிலை சுமந்து கொண்டு அந்த தண்ணீர் துறவிலே ஊற்ற வேண்டும். அவளுடைய ஒட்டகங்களும் குடிக்க வேண்டும். இந்த 100 ஒட்டகங்களும் 10 ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவள் தண்ணீர் வார்க்கணும். ஒரு கடுமையான ஒரு காரியம். ஆனால் அந்த இடத்திலே அழகாய் ரெபேக்காள் கடந்து வருகிறாள். அந்த ரெபேக்காள் கடந்து வந்த மாத்திரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த எலியேசர் அவளை பார்த்து குடிக்க தண்ணீர் தான் என்று மட்டும்தான் கேட்கிறார். ஆனால் அவள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் ஒட்டகங்களும் குடித்த தீரு மட்டும் தண்ணீர் வார்ப்பே, சீக்கிரமாய் அதை துறவண்டையிலே கொண்டு வா என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எலியேசருக்கு தண்ணீர் கொடுப்பது 1 மைல், 10 ஒட்டகங்களுக்கும் குடித்த தீரு மட்டும் தண்ணீர் வார்ப்பது 2வது மைல். இதை எதை குறிக்கிறது? ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார்.
ரெபேக்காள் மணவாட்டி சபைக்கு நிழலாட்டமா இருக்கிறார். எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமா இருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்தை நாம் அறிந்து செயல்படுகிற சபையே மணவாட்டியாய் மணவாளனை சந்திக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிப்பது பாவம் அல்ல. எலியேசராகிய பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்தை அறிந்து ஜெபிக்கும் போது அதுதான் 2வது மைல். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்வதுதான் 2வது மைல். இன்றைக்கு இந்த ரெபேக்காள் அந்த 2 மைல் ஓட தன்னை அர்ப்பணித்தாள். அவள் 2 மைல் ஓட அர்ப்பணித்த உடனே எலியேசருக்கும் தண்ணீர் கொடுத்தாள். 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தாள். தண்ணீர் வார்ப்பது ஒரு லேசான காரியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன்னுடைய நேரத்தை, தூக்கத்தை, தன்னுடைய பலத்தை கிரைய செலுத்த வேண்டும். இன்றைக்கு உனக்காக ஜெபிப்பது லேசான காரியம். ஆனால் தேசத்துக்காக, மறுரூபத்திற்காக துறப்பிலே நின்று ஜெபிப்பது எவ்வளவு ஒரு கடுமையான காரியம். இன்றைக்கு உனக்காக ஜெபிப்பது முதல் மைல். எலியேசர் உள்ளத்தை அறிந்து செயல்பட்டு ஜெபிப்பது 2வது மைல். 2வது அந்த 2 மைல் ஓடின உடனே அந்த எலியேசர் அவளுக்கு ஆபரணங்களை அணிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:22 நாம் பார்க்கும் போது அவளுக்கு ஆபரணங்களை தருகிறார். கைகளுக்கு கடகம், சரப்பணி எல்லாவற்றையும் தருகிறார். இது எதை குறிக்கிறது? நீ 2 மைல் ஓட உன்னை அர்ப்பணிக்கும் போது உன்னை ஆவிக்குரிய அணிகலன்களினால் கர்த்தர் நிரப்புவார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-6 வரை வாசித்தினார். மயிரை பின்னி பொன்னால் அலங்கரித்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துறது அலங்காரம் அல்ல, அது புறம்பான ஒரு அலங்காரம். ஆனால் உன் இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்தம், பொறுமை, நற்குணம் என்ற அலங்காரமே கர்த்தருக்கு பிரீதியான அலங்காரம். இந்த அலங்காரம் உனக்குள்ளே வர வேண்டுமானால் ஆவியின் கனிகளினால் நீ நிரப்பப்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், பிச்சை அடக்கம் என்ற கனிகள் உனக்குள்ளே இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16-22 வாசித்து பாருங்க. உங்களை கர்த்தர் எதனால் அறிவார்? கனிகளினால் தான் அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். 2 மைல் ஓடுவதற்கு உங்களுக்கு முதல் எலியேசர் உள்ளத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு குணம். 2வது கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடாத ஒரு வாழ்க்கை, பட்டு போன ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த கால வேளையிலும் உன் வாழ்க்கையிலே கனி கொடுக்கும்படி, அந்த கனி உன்னிலே நிலைத்திருக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. 3வது அந்த ரெபேக்காள் செய்த ஒரு காரியம் என்ன? அவர்கள் வீட்டுக்கு அந்த எலியேசரை அழைத்து செல்கிறார். அப்பொழுது எல்லாவற்றையும் விவரமாய் தன் சகோதரன் தாய் தகப்பனை சொல்லும் போது நலன் போல ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த அடுத்த நாள் காலையில எழும்பி எலியேசர் இந்த பெண்ணை என்னோடு கூட அழைத்து செல்கிறேன் என்று சொல்லும் போது அந்த தாய் சொல்லுகிறாள், 10 நாளாகிலும் இருக்கட்டுமே என்று சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இல்லை இப்பொழுதே கொண்டு போகிறேன் என்று சொல்லும் போது பெண்ணுடைய வாய்ப்பிறப்பை கேட்கலாம் என்று சொன்னார். பெத்த மனம் பித்தல்லவா, பெண் கொஞ்ச நாள் இருந்து போவேன் என்று சொல்லுவாள் என்று நினைத்தாள். ஆனால் அந்த ரெபேக்காளோ ஒரு மணவாட்டியா இருந்தது நிமித்தம் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட புறப்படுகிறாள். கொடா கொடியாய் நீ ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது? 2 மைல் ஓட முதல் எலியேசர் உள்ளதை அறிந்து தேசத்துக்காக துறப்பிலே நிற்கிற 10 ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்க்கக்கூடிய ஒரு ரெபேக்காள் ஒரு மணவாட்டியாய் நீ மாறணும். 2வது கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உன்னிலே காணப்பட வேண்டும். 3வது இப்பொழுதே போகிறேன். ஊழிய களத்திலே அறுவடை மிகுதி, வேலையாட்களும் குறைவா இருக்கிறார்கள். தீவிரித்து ஊழியத்தை செய்வதற்கு நீ கடந்து போகும்போது கர்த்தர் பரலோகத்தில் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. அவள் கடந்து போன போது மணவாளனாகிய ஈசாக்கை சந்திக்கிறாள். அந்த மணவாளன் இடத்திலே எலியேசர் சாட்சி கொடுக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் தாயாகிய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவளை மனைவியாக்கி அவளை நேசித்தார். இதை எதை குறிக்கிறது? இந்த 2 மைல் ஓட நீ உன்னை அர்ப்பணிக்கும் போது தேசத்துக்காக திறப்பிலே நின்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு நிரூபமாய் இருந்து ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்ய ரெபேக்காளை போல் உன்னை அர்ப்பணிக்கும் போது மணவாளனாகி கிறிஸ்து வரும்போது மணவாட்டியாகி நீ எதிர்கொண்டு போகும்போது அவர் உன்னை பரலோகம் என்ற சியோன் எருசலேம் என்ற கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு உன்னை மணவாட்டி ஆக்கி ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு உன்னை பாத்திரமானாய் மாற்றி உன்னை நேசிப்பார். இதை கேட்டுக் கொடுக்க சகோதரியே, ஏதோ வெந்த சோறை சாப்பிட்டு வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை.
நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு ஏதாகிலும் கர்த்தருக்காக நீ செய்ய வேண்டும். இன்றைக்கு அந்த ரெபேக்காளை போல் 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கிற 10 நிமிஷம் ஒரு ஸ்திரீயாய் நீ மாற வேண்டும். கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையிலே காணப்படும். கனியற்ற ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்ய நீ அர்ப்பணிக்கும் போது பணவாளன் வரும்போது எதிர்கொண்டு போக எலியேசர் உன்னை குறித்து சாட்சி கொடுக்க கர்த்தருக்கு நீ அந்த சீயோன் எருசலேமுக்கு பாத்திரவானாய் கர்த்தர் மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, ரெபேக்காளை மனவாட்டியாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உன்னையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ரேமா வார்த்தை எனக்கு சொல்ல விரும்புகிறேன். எலியேசர் அந்த பெண் தன்னோடு வருவதை சம்மதித்த உடனே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 24:48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை வழியிலே கூட நீ ஆண்டவருக்கு என்று உன்னை 2 மைல் ஓட அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உன்னையும் நேர் வழியாய் நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நீ போக வேண்டிய பாதையிலே உன்னை நடத்த வேண்டிய தேவனாய் இருக்கிறார். நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவனாய் உன் தேவன் இருக்கிறார். இந்த காலவெளியில் உன்னை நேர் வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உன்னை 2 மைலோடு அர்ப்பணி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வழியிலும் ஆண்டவரே, ஒருவன் 1 மைல் தூரம் ஓட பலவந்த பண்ணினார், அவனோடு கூட 2 மைல் தூரம் போ என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ரெபேக்காளை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஒட்டகங்களுக்கு எனக்கு தண்ணீர் தா என்று எலியேசர் கேட்டபோது 10 ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரு மட்டும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் துறவண்டையிலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எலியேசர் உள்ளத்தை அறிந்து செயல்பட்ட ஒரு மனவாட்டியாய் அவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததை நாங்கள் காண்கிறோமே. இந்த காலவெளியிலும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதரிகளும் அப்பா தனக்காக சுயநலமாய் வாழாதபடி தேசத்தின் மறுரூபத்திற்காக, தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக ஆண்டவரே 10 ஒட்டகங்களை தண்ணீர் பார்க்கிற ஒரு ரெபேக்காளை போய் தங்களுடைய தூக்கத்தை, நேரத்தை, ஆண்டவரே பலத்தை கிரைய செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்கள் நிரூபங்களாய் மாறன ராஜா. அவர்களை காண்கிறவர்கள் உண்மை காணணும் ராஜா. உங்களை எதனால் அறிவீர்கள்? கனிகளினால் என்று சொல்கிறேப்பா. கனி கொடுத்த ஆண்டவரே, அந்த கனி நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணிக்கட்டும் அப்பா. ஏதோ ஆலயத்திற்கு வந்து போவதற்காக எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் ஆண்டவரே இம்மையிலும் பரலோகத்திலும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை சேர்க்கிறதற்கு ஆண்டவரே அவள் இப்பொழுதே போகிறேன் என்று சொல்லும்போது ஊழிய களத்திலே ஜனங்கள் இறங்க ஆண்டவரே, ஊழியத்திற்கு என்று தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே உதவி செய்யும்படி சொல்லிக்கிறோம். ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யும் போதுதான் மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது மனவாட்டியாகிய நாங்கள் அந்த கால சத்தத்தை கேட்டு எதிர்கொண்டு போகும்போது ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர்களை குறித்து சாட்சி சொல்லும் போது சீயோன் எருசலேமுக்கு எங்களை பாத்திரவானாய் நீர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 மைல் ஓடின ரெபேக்காளாய் ஒவ்வொரு சகோதரிகளும் தங்கள் வாழ்க்கையில எழும்ப கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.